ஹாய் கைஸ், இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன வ்ளாக் அப்படின்னா வந்து என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, ஏன்னா மதியானம் லன்ச்சு, அதுக்கப்புறமா என்ன டின்னர் அப்படின்ட்டு தான். இன்றைக்கி மார்னிங் என்ன வந்து பசங்களுக்கு லஞ்ச் கட்டி அமிச்சுன்னா வந்து எக் ரைஸு, கூட வந்து சைடிஷ்க்கு வந்து கேரட்டு, ஸ்நாக்ஸ் வந்து பாதாம் பிஸ்தா கடல உருண்டை தான். மோஸ்ட்லி வந்து எப்படி சொல்கிறது, ஹெல்த்தியான கொடுத்தோம்னா கொஞ்சம் ஓகேவாக இருப்பாங்க. எப்போயாச்சும் ஒரு நாள் சிப்ஸு அந்த மாதிரி கொடுக்கலாம். பாருங்கள், காலை நான் என்ன டிஃபன் சாப்பிட்டேன் அப்படின்னா ராகி தோசை, எக்கு, கூட வந்து வெஜ் குருமா. இந்த வந்து டயட் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்ட்டு யாருக்காச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி சொல்கிறது, நம்ம வந்து எல்லா காய்கறியும் சாப்பிட்லாம், ஆனால் ரைஸை நம்ம ஸ்கிப் பண்ணாவே போதும். ரைஸ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கிப் பண்ணுறோமோ அவ்வளோக்கு ஹெல்த்தியாக இருக்கும். கேரட்டு, பீன்ஸ் அந்த மாதிரி. மற்றபடி மற்ற எல்லாருக்கும் வீட்டில் என்ன லன்ச் ரெசிபி அப்படின்னா வந்து எக் ஆம்லேட்டு, மீன் குழம்பு, மீன் ஃப்ரை. ஏன் டிஃபன் பாக்ஸில் கட்டியிருக்கேன் அப்படின்னா வந்து கடைக்கில் இருக்கார்ல ஹஸ்பண்டு, அதனால் வந்து அவருக்கு தான் கட்டியிருக்கேன். சரி, அதை வீடியோ எடுத்துடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். வறுத்த மீன் குழம்பு வந்து இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் வச்சுருக்கேன். தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி டேஸ்ட்டாக தாங்க இருந்தது. சீரியஸாகவே நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் மாமா வந்து ஜெயலக்ஷ்மி ஹோட்டலேருந்து சாம்பார் சாதம் வாங்கிட்டு வந்திருந்தார். திறந்த உடனே என்ன ஸ்மெல் வந்ததோ இல்லையோ, நெய் ஸ்மெல் வந்தது பாருங்கள், செம்மையாக இருந்தது, அல்டிமேட்டாக இருந்தது. பசங்க விடவே இல்லை, எனக்கு கொஞ்சம் கூட தரல, நல்லா சாப்பிட்டாங்க. நான் ரைஸ் சாப்பிடக்கூடாதுன்றதால கொஞ்சம் கண்ட்ரோலாகவே இருந்தேன். கூட வந்து மாங்காய் ஊறுகாய் இல்லை, லெமன் ஊறுகாய். பொரியல் வந்து பீட்ரூட் தந்துருந்தாங்க. பீட்ரூட் வந்து தேங்காய் போட்டு கடலப்பருப்பு போட்டு பொரிச்சுருந்தாங்க. ஒரு டைம் நானும் இப்படி பொரித்து பார்க்கணும். கடலப்பருப்பு, தேங்காய், வெங்காயம், மிளகா கிள்ளி பொரிக்கிறாங்க. செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்தது. வெத்தல் கொடுத்துருந்தாங்க. நைட்டுக்கு என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா வந்து மீன் குழம்பு, சப்பாத்தி, கூட வந்து கேரட்டை வந்து நல்லா துருவிட்டு எக் ஆம்லேட், எல்லா காய்கறியுமே கேரட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாமே வதக்கிட்டு எக் ஆம்லேட்டு, கூட வந்து நான் ஃப்ரூட்ஸ் வந்து பொமோகிரானேட் சேர்த்துக்கிட்டேன். இவ்வளோ தான் இன்றைக்கி லன்ச்சு, டிஃபன், டின்னரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.